தந்தையே, நீங்கள் நீங்கள் உண்மையில்தான் கூறுகிறீர்களா? என்னால் நம்பவே முடியவில்லை. ஆம் சந்திரா, உண்மையில்தான் கூறுகிறேன். ஆரம்பத்தில் எனக்கும் பிடிக்கவில்லைதான். ஆனால் நீ என் ஒரே வாரிசு, என் ரத்தத்தில் உதித்தவன். நீ இப்படி கஷ்டப்படுவதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. ஆனால் தந்தையே, எனக்கு ஒன்றும் அது கஷ்டமாக தெரியவில்லை. உண்மையில் அது எனக்கு மகிழ்ச்சியை தான் கொடுத்தது. என்னை நம்பி வந்துள்ள பெண்ணை நான் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு வேலை தேடினேன். அந்த வேலைக்கு சென்றேன். அப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் தான் சொல்லிவிட்டேன் அல்ல, உங்கள் இருவரையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. தந்தையே, உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் சித்ரலேகாவுடன் பழகி பார்த்தால்தான் அவளின் நற்குணங்கள் உங்களுக்கு தெரியும். மிகவும் நல்ல பெண். நம் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வாள். அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. உனக்கு பிடித்திருக்கிறது என்று கூறுகிறாய், அதனாலேயே ஒத்துக்கொள்கிறேன். நான் நம் ஜோசியரிடம் பேசிவிட்டேன். நாளை மறுநாள் நல்ல முகூர்த்தம் என்று கூறினார். நாளை மறுநாளே உங்கள் இருவரின் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம். இனி இருவரும் இங்கு தங்க வேண்டிய அவசியமில்லை. நம் மாளிகைக்கு வந்துவிடுங்கள். நாளை கழித்து திருமணம் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். இந்த திருமணம் சாதாரணமாக நடக்கக்கூடாது. மிகவும் ஆடம்பரமாக, ஊரே பேசும் அளவிற்கு பிரம்மாண்டமாக நடத்த முடிவு செய்துள்ளேன். தந்தையே, உண்மையில் நீங்கள் இப்படி உங்கள் மனதை மாற்றிக்கொள்வீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆமாம், நானும் எப்படி உங்களை சமாதானம் செய்வது என்று தெரியாமல் மிகவும் குழம்பி போயிருந்தேன். உங்களுக்கு மிகவும் பெரிய மனது. சரி, இருவரும் இப்போதே நம் மாளிகைக்கு சென்று விடுங்கள். நான் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தயார் செய்கிறேன். லேகா, இன்னும் ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் கழித்து நம் இருவருக்கும் திருமணமாக போகிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பே. உனக்கு மகிழ்ச்சி தானே? ஆமாம், எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையில் உங்கள் தந்தை அவரே முன்னின்று இந்த திருமணத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு தான் யாரும் இல்லை, ஆனால் உங்களுக்கு அப்பா இருக்கிறார். அவரும் இல்லாமல் எப்படி இந்த திருமணம் செய்வது என்று தயங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு வழியாக அவரே நம்மளை ஏற்றுக்கொண்டு விட்டார். பிறகு என்ன? இன்னும் ஒரே ஒரு தினம்தான். நாம் இருவரும் காதலன் காதலியாக இருக்க முடியும். அதன் பிறகு இருவரும் கணவன் மனைவியாகி விடுவோம். அப்புறம் என்ன ஆச்சு? ஏன்டா நிறுத்திட்ட? படிடா விஜய். இதுக்கு மேல இந்த புக்ல வேற எதுவும் எழுதலடா. டேய், என்னடா சொல்ற? எவ்வளவு சூப்பரா இருந்தது ஸ்டோரி. ஃபுல்லா கேட்கலான்னு பார்த்தா இப்படி சொல்ற. அடுத்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப சித்ரலேகா தான் ஷாலுவா? இல்ல, நீ மாத்தி சொல்ற. ஷாலு தான் சித்ரலேகா. ஐயோ, அதை தானே நானும் சொன்னேன் ஆனந்த். ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கே தலை எல்லாம் சுத்துது. எனக்கு ஒண்ணுமே புரியல. டே ஆனந்த், அன்னைக்கு நம்ம அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ள போனோம்ல, அந்த மாளிகையில போய் பார்த்தப்ப அந்த திரிலோக சந்திரன் விஜய் மாதிரி தானடா தெரிஞ்சான். ஆனா இப்ப பார்த்தா காஷ்மோராவோட போட்டோ இருக்கு. அப்படின்னா காஷ்மோரா தான் திரிலோக சந்திரனா? அப்புறம் ஷாலு சித்ரலேகா. அப்படின்னா போன ஜென்மத்துல அவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா? டே டே விஜய், மச்சான் எதுக்குடா இப்படி மறைக்கிற?
அதாவது எனக்கும் அப்புறம் நம்ம ஆடியன்ஸ்க்கும் இருக்க டவுட் தான்டா. சரி, அப்படி பார்க்காத. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இந்த டைரியை நம்ம படிச்சதுக்கான பர்பஸே சித்திரலேகாக்கு என்ன நடந்தது, அவ எதனால செத்து போனா, இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனா இந்த டைரியே முழுமையா இல்லையே. அப்படி இருந்தா நம்ம எப்படி அடுத்து என்ன பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாண்டா விஜய், எனக்குமே இந்த பிரச்சனை என்னமோ இழுக்க இழுக்க பாஞ்சாலியோட புடவை மாதிரி நீண்டுகிட்டே போகுது. இத எப்படி நம்ம சரி பண்ண போறோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ புதுசா இப்படி ஒரு பிரச்சனையா? இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மை காஷ்மோராக்கு தெரிஞ்சிருக்குமா? டேய் முட்டா பயலே, டைரியே நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம மட்டும் தான் டைரி படிச்சோம். அப்புறம் எப்படி காஷ்மோராக்கு தெரியும்? டேய் பைத்தியக்கார பயலே, அப்படி சொல்லலடா. எப்படி பார்த்தாலும் திருலோகச்சந்திரோட மறுபிறவிதான் இந்த காஷ்மோரா. ஒருவேளை இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்ததுன்னா, அப்புறம் அவன் ஷாலு கிட்ட அவதான் சித்திரலேகான்ற உண்மைய சொல்லிட்டா, அப்ப நம்ம விஜயோட காதல். ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த உண்மை தெரியுமான்னு தெரியல. அதுவும் இல்லாம இந்த டைரியை நம்ம முழுசா படிக்காத வரைக்கும் உண்மையாவே என்ன நடந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை ஷாலு பார்க்க அந்த சித்திரலேகாவோட சாயல்ல இருக்கலாம். ஆனா ஷாலு வேற, சித்திரலேகா வேற. ஆ, ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அதுவும் இல்லாம இந்த காஷ்மோரா திருலோகச்சந்திரன் மாதிரியே இருக்கிறதுனால அவன் தான் திருலோகச்சந்திரனோட மறுபிறவின்னு எப்படி நம்மளால எடுத்துக்க முடியும்? ஒருவேளை அப்படி இருந்திருந்தா அவன் எதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண போறான்? அவன் அந்த சித்திரலேகாக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்கணும். டேய் மச்சான், உனக்கு இன்னும் புரியலையா? அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணல, ஷாலுக்கு, அதாவது முன் ஜென்மத்துல இருந்த சித்திரலேகாவுக்கு சப்போர்ட் பண்றான். டேய் முட்டைக்கண்ணா, என்னத்தையோ போட்டு ஒளறிட்டு இருக்காதடா. ஏற்கனவே இங்க எல்லாரும் மண்டை காஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கோம். முதல்ல இரு. இந்த டைரி பாதி தான் முடிஞ்சிருக்கு. நமக்கு இப்பதான் பாதி கதை தெரிஞ்சிருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியணும். அதுக்கான வழிய பார்ப்போம். ஆமா, மகேஷ் சொல்றதுதான் கரெக்ட். பிராக்டிக்கலா யோசிக்கணும். இப்போ நமக்கு இருக்க பிரச்சனை சித்திரலேகாவோட ஆத்மா தான். அது எதுக்காக இப்படி அலைஞ்சிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியணும். அதுவும் இல்லாம இப்போதைக்கு இந்த குழப்பங்கள்லாம் எதுவுமே வேணாம். முதல்ல இந்த டைரியோட இன்னொரு பாகம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டைரியோட இன்னொரு பாகமா? ஐயோ மக்கு ஆனந்த், இந்த கதையுடைய எண்டிங் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. சித்திரலேகா எதனால செத்தா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆமா நீங்க சொல்றதா கரெக்ட். முதல்ல சித்திரலேகாவோட பிரச்சனையை முடிப்போம். அதுக்கப்புறம் இந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணிக்கலாம். யார் இது இந்த டைம்ல கால் பண்றது? என்ன இது, கவி கால் பண்றா, அதுவும் இந்த டைம்ல? என்னன்னு எடுத்து பேசு சாண்டி. ஹலோ, சொல்லு கவி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? ஹலோ ஹலோ சாண்டி, அங்க ஷாலு வந்தாளா? இங்கயா? இங்க எதுக்கு வர போறா, அதுவும் இந்த அன்டைம்ல? என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருக்க? சாண்டி, ஷாலுவை காணோம் சாண்டி. ஏய் கவி, என்ன சொல்ற? எங்க போனா அவ? ஹே சாண்டி, என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு ஆனந்த். தெரியல சாண்டி, எங்க போனானே தெரியல. போனையும் வீட்லயே வச்சுட்டு போயிருக்கா. இல்லனா ஜிபிஎஸ்னா ட்ராக் பண்ணிருக்கலாம். எங்க போயிருக்கானே தெரியல. கடைசியா தெருமுக்குல நின்னு அந்த காஷ்மோரா கூட தான் பேசிக்கிட்டு இருந்தா. எங்க போனானே தெரியல. வீட்ல எல்லாரும் ரொம்ப பதறி போயிருக்காங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அதனால ஒரு டவுட்க்கு கால் பண்ண, அவ அங்க இருக்காளான்னு கேட்கலான்னு.
கவி கவி பயப்படாத, நாங்க நாங்க அங்க வரோம். ஷாலுவை கண்டுபிடிச்சிடலாம். நீ சித்தி கூடவே இரு, அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. நீ சித்திய பாத்துக்கோ, நாங்க வரோம். ஹே சாண்டி, என்னாச்சுடி? ஏன் அழுவுற? ஆனந்த், ஆனந்த் ஷாலுவை காணுமா ஆனந்த்? வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்களா, அவளை எங்கேயுமே ஆளு காணுமா. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்களா. என்ன சொல்றீங்க? ஷாலு எங்க போனா? என்ன ஆச்சு? கடைசியா காஷ்மீரா கூட தான் வெளியில நின்னு பேசிட்டு இருந்தாளாம். அப்புறம் எங்க போனானே தெரியல. போனையும் வீட்லயே வச்சுட்டு போயிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனந்த் ப்ளீஸ் வா ஆனந்த், அங்க போலாம். வீட்ல எல்லாரும் ரொம்ப பயத்துல இருப்பாங்க. சரி சரி சாண்டி, நீ பயப்படாத, அழாத. அவளுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டுபிடிச்சிடலாம். கடைசியா காஷ்மோரா கூட தான் பேசியிருக்காங்கன்னா, ஒருவேளை காஷ்மோரா ஷாலுவ